நான் ஒரு இதில் பார்த்தேன். என் சொந்த அனுபவம், சொந்த தாயை தவிர வேற எந்த நாயும் நம்பாதுன்னு சொல்லி ஒருத்தன் போட்டிருந்தான் பார்த்துக்கோங்க. அதை போட்டோன்னே என் வாய் சும்மா கிடக்க மாட்டேங்குது, முச்சு 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 முச்சுன்னு இருக்கு. என்னன்னு பார்த்தீங்களாக்கும், ஒரு தாய் வந்து 2 பிள்ளைய பெக்க பார்த்துக்கணும். நல்லா யோசனை பண்ணி பார்க்கணும். ஏன்ல எனதான் வந்து யூடியூப் சேனலில் ஆம்பளையும் பொம்பளையும் பார்க்கீங்க. 2 ஆம்பளை பையனை பெக்காவை பார்த்துக்கோங்க. பெத்தோடனே அதில் நல்ல வீடு வாசல் அப்புறம் அப்புறம் என்ன பண்ணுதாவ, இந்த காசு இதெல்லாம் வச்சு சேர்த்து வச்சுருதான்னு வைங்களேன். ஒரு மையம் வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுதான், இல்லை வந்து எப்படியோ கல்யாணம் பண்ணாமல் வைங்களேன். கல்யாணம் பண்ணாலும் அது ஓம் பிள்ளை தானே, எனக்கு அந்தளவு ஓம் மருமவ ஓம் வாரிசு அப்படின்னு ஆயிரும். அதையும் தாண்டி வந்து அப்படியே இல்லையா அப்புறம் அரேஞ்ச் மேரேஜும் பண்ணுதாங்கங்க. அரேஞ்ச் மேரேஜும் பண்ணி அவங்களே வைக்காங்க, நம்ம தாய்மார்களே வைக்காங்க. ஆனால் என்ன பண்ணுதாங்கன்னா, ஒரு கண்ணில் வெண்ணையும் இன்னொரு கண்ணில் என்ன பண்ணுதாவ சுண்ணாம்பு வச்சு விடுதாவங்க. ஒரே பையனுக்கு வீடு, ஒரே மருமக தான், இதுதான் என் மருமக. அப்புறம் நம்ம வாங்குறது ஃபுல்லாக இந்த அரிசி பருப்பு மளிகை ஜாமான் அது இதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கே கொடுத்து உதவி பண்ணுறது. அவங்க பிள்ளைக்கு விட்டிய அவங்களுக்கு பேரம்பத்தி இருக்கும்ல, ஒரு மையனுக்கு மட்டும் 2 பையனுக்கும் பேரம் பிள்ளைகள் இருக்கும். ஆனால் அந்த ஒரு மையன் என்ன பண்ணுறது, தலைமொழி விட்டுட்டு அந்த இன்னொரு மையனை மட்டும் பார்த்துக்கிட்டு பேரம் பிள்ளைகளை தூக்கி வளர்க்க செய்ய இந்த மாதிரிலாம் இருப்பா பார்த்துக்கோங்க. இவன் போட்டானே, போட்ட உடனே எனக்கு ஒரே சிரிக்கவா இல்லை வந்து எதனாலும் பாடவானே எனக்கு தெரியல. எங்க நீங்களே சொல்லுங்க, இதெல்லாம் நடக்குதா நடக்கலையா அப்படின்னு. நீங்கள் தான் வந்து எனக்கு ஒரு பதிலை சொல்லணும் பார்த்துக்கோங்க. சொல்லுங்க, எனக்கு மனசே அப்படியே வலிக்குதுங்க. அவன் என்ன இப்படி போட்டு வச்சுருக்கான், இப்படி ஐயோ கடவுளே அப்படின்னு வீடு வாசல்லாம் கொடுத்துப்புட்டு ஒரு மையனை நட்டரோடு காட்டில் விட்டுருதாவ. அப்புறம் கேட்டு நாளைக்கு எதனாலும் ஒன்று ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மையனும் எல்லாம் செய்யணும், எல்லா செலவும் பார்க்கணும், எல்லாம் பண்ணணும். ஆனால் செய்கிறது மட்டும் என்னது, ஒரு மையனுக்கு மட்டும்தான் செய்வாங்களாங்க நல்லா. ஆனால் வந்து அண்ணன் தம்பி வந்து 2 பேரும் பிறக்கிறாவுன்னு வைங்கள, நல்லா அடிச்சு பிடிச்சி சேர்ந்து விளாட செய்ய மிதிக்க எல்லாம் இருப்பாவ. ஆனால் அண்ணனோ தம்பியோ யாருனாலும் ஒரு ஆள் என்ன பண்ணிடுறாங்க தெரியுமா, காரியக்காரன்னு ஆயிடுதான். ஒன்று வந்து அண்ணங்கார என்ன பண்ணிடுதான், தம்பியை வந்து தம்பிக்கு சொத்து பத்து அம்மா பிள்ளைலாம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் பேரில் எழுதிக்கிறான். இல்லை அப்படின்னா தம்பி என்ன பண்ணிடுறான், அண்ணனுக்கு தரக்கூடாதுன்னு சொல்லிட்டு எழுதி வாங்கிறது. இதே தாங்க ஓடிக்கிட்டே இருக்குது. நான் என்ன சொல்லுதேன், பிள்ளைய ஒரே வயிற்றுலையே பெக்கும், ஒரு வடை இருந்தால் 2ஆக பகிர்ந்து தரோம். சின்ன பிள்ளையிலேருந்து சரிசமமாக செய்வோங்க. ஆனால் பெருசாக ஆயிட்டாங்கன்னு வைங்களேன், ஆனால் 2 சரிசமமாக இருக்குதுல்ல. கடவுளே புண்ணியத்தில் எங்கள் வீட்டுக்கிட்ட நான் அடிக்கடி சொல்லுவேன். நானே இப்படி இதே மாதிரியே அடுத்த மாமியார் மாதிரி நானே ஆனாலும், அடியே நீ இப்படி தானடி சொன்ன 2 பிள்ளைக்கு ஒன்று போல செய்யணும்னு சொல்லிட்டு என்னை வளர 4 அரைஞ்சிருங்க. நான் அப்படி செய்ய மாட்டேன், ஏன்னா நானும் அனுபவப்பட்டிருக்கேன் அப்படின்னு எங்கள் வீட்டுக்கிட்ட சொல்லி வச்சுருக்கேன். மனசு மாறாமல் இருப்பேங்க நானும். ஆமாம், பின்னாடி ஒரு நாள் வீடியோ